ஹாய் கைஸ், திஸ் இஸ் சபரி. இதுக்கப்புறம் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வரும். இதான் நம்ம சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது உங்களுக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பொங்கலையும் இந்த வருஷத்தையும் இங்கேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செம் முடிய போது புதுசாக ஒரு வழியில் போகும். எப்படி இருக்குன்னு ஒரு 6 மாதம் கழிச்சு ரிசல்ட் தெரியும். அப்போ வந்து சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து பாருங்கள், செக் பண்ணுங்கள், டெய்லியும் படிங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு 8 விஷயம் இருக்குது. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட டே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஈஸியாக ஹாப்பியாக போகும். ஸோ அது என்னென்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இந்த சின்ன சின்ன விஷயத்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் ஹாப்பிப்படுத்தலாம். நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, பெஸ்ட்டாக இருக்கீங்க, அதுக்கு அந்தாண்ட விஷயம். அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்போ தான் வீட்டில் இருக்கவங்க நம்மளோட முடிஞ்ச ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க முடியும் அவங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனுவல் இன்கமில் ஒரு 50% பார்த்திங்கன்னா நம்மளோட எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹாப்பினஸ் இதை வச்சு நம்மளால் கொடுக்க முடியும். மார்னிங் ஒரு 5 o'clock, அதுக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 5 o'clock அது எழுந்துரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் நமக்கு கிடைக்கும் நம்மளோட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, படிக்கிறது சொல்லிட்டு. டயர்டு இருந்தால் பரவாயில்ல, 5:30க்குள்ளேயாவது நீ எழுந்திரிச்சாகணும். அது ஒரு விஷயம். அதுலேருந்து ஒரு 1/2 hour 1 hour படிச்சுட்டு ஒரு 6:30 6:15 அந்த மாதிரி வந்து போய்ட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போய்ட்டு வீட்டில் எதனா அம்மா அப்பாவுக்கு சின்ன வேலை செய்ய முடிந்தால் செஞ்சுட்டு ஒரு 7 o'clock கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் வச்சுருப்பாங்க. உனக்கு எக்ஸாம் இருக்கும், எக்ஸாமுக்கு ரீகால் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுத படி. அது ஸ்கூல் பிரச்சனை. இப்போ நான் அங்கே இல்லை, எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கம்ப்ளீட்டட். காலையில் எழுந்திருக்க டைம், அடுத்தது அதுக்கப்புறம் இருக்க டைமை எப்படி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ 3வது பாயிண்ட்டுக்குள்ளே வரும். ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock கூட இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 7 o'clock வர அதுக்கப்புறம் ஒரு 1 hour இல்லை 1/2 hour எடுத்து என்னோடய டிஃபன் பாக்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாஷ் பண்ணுறேன். வீட்டில் இருக்கவங்கள எதிர்பார்க்காத, அவங்களுக்கு தொல்லை இருக்குது, நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3rd பாயிண்ட். அண்ட் 4th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock 8 o'clock நல்லா இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து படிக்கிறதுக்கு உட்கார போகிறேன். அதுக்குள்ளே அந்த ஃபோன் பார்க்குற வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நான் யூடியூப் பாரு. பட் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி ரீல்ஸ் தள்ள ஆரம்பித்தேன், தள்ளிக்கிட்டே இருப்பேன். அது வேணாம், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அப்போ பார்ப்போம். 8 o'clock உட்காருவேன். எழுதுகிற வேலை இருந்துச்சுன்னா எழுதுகிற வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிடணும். அப்படி இல்லைனா என்னத்தை படிக்க போகிறேன். அதாவது பெரிய டாப்பிக்காக இருக்கும், இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க மாட்டேன், புரிஞ்சிருக்காது. அது அப்போ ஒரு 2 hours கிட்ட ஒன்று டைம் கிடைக்குதா, அப்போ உட்காந்து படி. அதை காலையில் ரீகால் பண்ணால் ஓரளவுக்கு புரியும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். எப்படி எழுதுகிற வேலை இருந்தாலும் படிக்கிற வேலை இருந்தாலும் 11 o'clock தான் மேக்ஸிமம் டைம் நீ தூங்க போகிற டைம். ஸோ 4th பாயிண்ட் முடிஞ்சு. இப்போ இதான் 5th பாயிண்ட். எப்போ தூங்க போகிறேன். ஒரு 12 o'clock அந்த மாதிரி தூங்கினா அதனால் மார்னிங் எழுந்திருக்கவே முடியாது. 10 அலாரம் வச்சாலும் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்க தான் பார்ப்பேன். ஸோ அதனால் தூங்குகிற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தூக்கம் வரல அப்படின்றவங்களுக்குலாம் அவ்வளோதான். தூக்கி ஃபோனை ஓரமாக வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னு நினச்சி தூங்கினா தூக்கம் கண்டிப்பாக வரும். அதை விட்டு இதை நினச்சிக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு அதை பண்ண இதை பண்ணால் தூக்கம் வராது தம்பி. ஓகே, மேக்ஸிமம் ஒரு 11 o'clock அதுவே அதிகம். வேலை இல்லைன்னா 10:30 10:45 தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் 12 இங்கே போய்டும். ஸோ சீக்கிரமாக தூங்கு, அப்போ தான் காலையில் எழுந்திருக்க முடியும். ஸோ 5th பாயிண்ட் கம்ப்ளீட்டட். இப்போ மார்னிங் எழுந்திருக்கிறது முடிஞ்சிச்சு. இதான் வந்து டெய்லியும் தூங்குறது வந்து எழுந்திருக்க வரைக்கும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன். நீ எப்போ ஃபோன் பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரைடேன்னு ஒரு நாள் இருக்கும். அன்றைக்கி சாயந்தரம் வந்து ஒரு 7 மணிக்கு வருவேன். மார்னிங் 9 மணிக்கு வைப்பாங்க. அப்போ உனக்கு நிறைய டைம் கிடைக்கும். நைட்லாம் உட்காந்து ஒரு 10 அது வரைக்கும் கூட ஜாலியாக இருந்துட்டு சுற்றி விளையாடு, ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலைல சீக்கிரமாக இருந்துச்சு ஒரு 8 7:30 வரைக்கும் படித்தா கூட அன்றைக்கான டெஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அன்றைக்கி என்ன படிக்கணும் எழுதுனா அதை முடிச்சிடலாம். ஓகே, அன்றைக்கி தான் உன்னோட ஜாலியாக இருக்க நாள் ஃப்ரைடே. இது ஒரு 6 பாயிண்ட். அண்ட் 7th பாயிண்ட் என்னன்னா இந்த சண்டே சாட்டர்டே இருக்கும்ல, அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்க. அன்றைக்கி ஜாலியாகவும் இருக்கணும், படிக்கணும், வீட்டில் இருக்க வேலை எல்லாமே தான் பார்க்கணும். அன்றைக்கின்னு பார்த்து இந்த கேம் விளையாடுறது, இன்ஸ்டாகிராம்
பண்ணலாம். ஃப்ரைடே மட்டும் யூஸ் பண்ணு. சாட்டர்டே சாயந்தரம் யூஸ் பண்ணால் சண்டே க்ளோஸ் முடிஞ்சிடும். இல்லை சாட்டர்டே நைட்டு கூட யூஸ் பண்ணு. ஆனால் சண்டே காலைலலாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மண்டேக்கான வேலையை என்ன பண்ணணும், என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்லாம் வந்துச்சுன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் எல்லாத்த பற்றியும் யோசி. சுத்தமாக படிக்காத டாபிக் உட்காந்து சண்டே கவர் பண்ணேன். புரியுதா? சாட்டர்டே நைட்டு ஒரு நல்ல நைட். அந்த சண்டே எப்படி போக போகுதுன்றது சாட்டர்டே நைட் தான் வந்து தீர்மானிக்கும். அன்றைக்கி ஓரளவுக்கு ரொம்ப லேட் நைட்டாக தூங்காமல் காலையிலே தூங்கினா சண்டே ஃபுல்லாக உனக்கு இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து வீட்டு வேலையை ஒரு 10 மணிக்குள்ளே முடிச்சுட்டு விளையாடிட்டு ஒரு 2 மணிக்கு உட்காந்து படிக்க ஆரம்பித்தாலும் ஒரு 2 சப்ஜெக்டாவது ஓரளவுக்கு படித்து முடிக்கலாம். ஸோ இந்த டைம் வந்து இந்த ஸ்கூல் டேஸ்லாம் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். காலேஜில் கூட பரவாயில்ல, லீவ் வரும், கேப் கிடைக்கும், நிறைய டைம் கிடைக்கும், வேஸ்ட் பண்ணுறோம் நாங்கள். பட் ஸ்கூல் டைமில் வெங்கால் யூஸ் பண்ணோம். ஸோ 7th பாயிண்ட் முடிஞ்சு. 8வது பாயிண்ட், இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க கேட்காம போகிறீங்க, அதான் விஷயம். அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் ஃபஸ்ட்டு நீ நினைக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், நம்ம அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் யோசித்து, நான் சொன்னது கூட இன்னும் நீ என்னென்னலாம் பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு யோசித்து அதை நீ ஃபாலோ பண்ணால் தான் நான் சொன்னதும் நடக்கும், நீ நினைக்கிறதும் நடக்கும். ஒரு தாட்டி தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டால் தள்ளி போயிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் உன்னுடையதாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணு, உனக்கு நிறைய டைம் கிடைக்கும், நீ நினச்சதெல்லாம் நடக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். பை. இந்த வீடியோ நல்லாயிருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ முக்கியமான விஷயம், லிங்க் எங்கேயும் வெளியே போகக்கூடாது, எதுவும் அன்லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த லிங்க்கை தொட்டால் மட்டும்தான் பார்க்க முடியும். யாருக்கு ஷேர் பண்ணுறாதீங்க, நீங்கள் மட்டும் பாருங்கள். பை.